இத்தனை ஆண்டுகளில் இல்லாமல் பிரதமர் மோடி முதன்முறையாக RSS தலைமையகம் சென்றதால் பல யூகங்களும் கருத்துக்களுமாக அரசியல் களம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் பின்னணி என்னவாக இருக்கும்? மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 1925 ஹெட்கவரால் ஆரம்பிக்கப்பட்ட RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் வரும் அக்டோபரில் விஜயதசமி அன்று ஆரம்பிக்கின்றன. RSSஇல் 70 வயதை கடந்தவர்களுக்கு எந்த பதவியும் இல்லை என்ற நடைமுறையை கடந்த 15 ஆண்டுகளாகவே அந்த அமைப்பு பின்பற்றி வருகிறது. அதன்படி மோகன் பகவத் பதவி விலகி அடுத்தவருக்கு வழிவிட வேண்டிய சூழல் உருவாகி 4 ஆண்டுகளாகின்றன. இப்போது மோகன் பகவத்துக்கு 74 வயதாகிறது. அமைப்புக்குள் அடுத்த தலைமை தொடர்பான விவாதங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே எழுந்தன. நூற்றாண்டு கொண்டாட்டத்துக்கு பின் நிச்சயம் தலைமை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற பேச்சு RSSக்குள் வலுப்பெற்றுள்ளது. ஏனென்றால் அடுத்த ஆண்டில் மோகன் பகவத் 75 வயதை கடந்து விடுவார். இதேபோல மோடிக்கும் அடுத்த ஆண்டு 75 வயதாகும் நிலையில் 2029 தேர்தலில் அவர் என்ன முடிவெடுப்பார் என்பது தெரியவில்லை. இச்சூழலில்தான் RSS தலைமையகத்துக்கு பிரதமர் மோடி சென்றுள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆனால் இதையே ஓய்வுக்கான காரணமாக சொல்ல முடியாது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன். மோடி அவர்கள் ராஜினாமா செய்து விடுவார்கள் என்று இப்ப ராவத் சொல்வது அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் ஒன்றும் தோழமை கட்சியினுடைய பிரமுகர் அல்ல, எதிர்கட்சியில் இருக்கிற பிரமுகர், மகாராஷ்டிராக்காரரு. அப்புறம் அவர் சொல்றாரு மகாராஷ்டிராலேருந்து ஒருத்தர் வருவாரு, பிரதமரா வருவார்னு சொல்றாரு. உடனே அதை அவங்க மறுத்திருக்காங்க. தேவேந்திர பட்னீஸ், பிஜேபி மறுத்திருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையில் அந்த ஒரு மாற்றத்தை பற்றி பேசுவதற்காக தான் அவர் போயிருப்பாருங்கிறது நான் நம்பலை, அதே நினைக்கல. அது வேற ஏதாவது அவங்க அவர் ரொம்ப நாளாக 2013க்கு பிறகு செல்லவில்லை. அதுக்கப்புறம் இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் பொழுது RSSக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான உறவு இல்லாதனால தான் பாஜக அதிபெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம நீக்கலாம். நம்ம போய் இப்போ இது பண்ணோம்னா, நேரடியாக போய் பார்த்து பேசணும்னா அவங்களுக்கு ஒரு மதித்தா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐ திங்க் அதுதான், அந்த ஒரு நோக்கம் தான் இருக்குமே தவிர இவருடைய ஓய்வை பற்றி பேசுவதற்கு அதுக்காக அவர் அங்கே போகணும்னு அவசியம். 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா அறுதி பெரும்பான்மை பெறாதது தொடங்கி பொருளாதார வளர்ச்சி வரையிலான விமர்சனங்களால் பிரதமர் மோடி மீது RSSக்கு அதிருப்தி இருக்கக்கூடும் என்ற கருத்தை முன்வைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் விஜய் சங்கர். வளர்ச்சிக்கான மனிதர், வளர்ச்சி விகாஸ் புருஷ் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு நாட்டில் பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு. 10 கோடி வேலைகள் நேரம், அதாவது 2 கோடி வேலை ஒரு வருஷத்துக்குன்னு சொன்னார் 2019. ஆனால் இன்னைக்கு 45 வருடங்களில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகமாக இருக்கு. விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவு வந்திருக்கு. பல இடங்களில் அதிருப்தி இருக்கு. முதலாளிகள் கூட முதலீடு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிருச்சு, மக்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியல. அப்ப என்ன, அவனும் முதலீடு பண்ணி வளர்ச்சி இல்லை. அப்ப வளர்ச்சி என்பது நின்று போயிடுச்சு. இப்ப இவங்க சொல்ற GDP சொல்றது 7.2% சொல்றாங்க. ஆனால் உண்மையான GDP மொத்த பொருள் உற்பத்தி கம்மியாயிட்டு இருக்கு. அது இன்னும் அதிகமாக இல்லை. இனிமே பொருளாதாரம் மீண்டு வருமா அப்படின்னு வரும்போது 3வது முறையும் நீங்க ஜெயிச்ச பிறகு நீங்க இவரை வச்சு இனிமே ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இது நம்ம யூகமா தான் சொல்றோம் எல்லாத்தையுமே. ஏன்னா தெரியாது நமக்கு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இப்போதைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பதவி அவங்களுக்கு ஆசை, அந்த அதிகாரம் வேணும். அவங்களுக்கு தகுந்த ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருக்கலாம். யார் மேலும் RSSோட கண்ட்ரோல் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால வரவங்க நம்ம பெரிய மாற்றம்லாம் வரப்போகுது. ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன்ல மாற்றம் வரலாம். ஆனா இன்னைக்கு மோடியினால இதுக்கு மேல இந்த அரசாங்கத்தையோ இந்த கட்சியோ கொண்டு போக முடியாதுன்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாஜக தேசிய தலைவர் பதவியில் உள்ள நட்டாவுக்கு அடுத்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையில் பாஜக RSS தலைமை மாற்றங்களுக்கான வித்தாக பிரதமர் மோடியின் பயணம் அமைந்திருக்கக்கூடும் என்ற கணிப்புகளும் சொல்லப்படுகின்றன. விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.